என்ன படம் தெரியுதா? வலியவன். இந்த படத்தோட விமர்சனம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? வணக்கம். இன்னைக்கு இயக்குனர் சரவணன் இயக்கத்தில் ஜெய் ஆண்ட்ரியா நடிச்சு வெளிவந்த வலியவன் படத்தோட விமர்சனம் பார்க்கலாம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எளியவன் நினைச்சான்னா ஒரு பெரிய வலியவனையும் வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு சிங்கிள் லைனை எடுத்து தான் இந்த படம் 2 மணி நேரம் 20 நிமிஷம் ஓடக்கூடிய முழு படத்தை சரவணன் இயக்கியிருக்காரு. இயக்குனர் சரவணன் இந்த படத்தில் முக்கால்வாசி படத்து வரைக்கும் படத்தோட கதையே காட்டாமல் அதுக்கப்புறம் கால் பங்கு படத்தில் தான் இந்த படத்தோட முழு கதையை கொண்டு வர்றாரு. இதுதான் இந்த படத்தில் ஒரு பெரிய நெகட்டிவ்னு சொல்ல முடியும். ஏன்னா முக்கால்வாசி படத்து வரைக்கும் ஜெய் ஆண்ட்ரியா 2 பேரோட காதல் கதைகளை மட்டும் மையப்படுத்தி இருக்கிறது மாதிரி நமக்கு ஒரு படத்தில் கொண்டு போவார். இது என்ன ஆகுதுன்னா, ஒரு 2 பேருக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு நிகழ்வையும் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஓடக்கூடியது ஆக்குற அளவுக்கு பெரிய ஒரு லென்த்தியான ஷாட் பண்ணியிருக்காரு. அவங்க 2 பேரும் காரில் தண்ணி அடிச்சுட்டு வர்றதாக இருக்கட்டும், அப்புறம் தேட்டரில் போய் 2 பேரும் கார்னர் சீட்டில் உட்கார்றதாக இருக்கட்டும், இது ஒரு சாதாரண ஒரு சீன் தான். அதை ஒரே ஷாட்டில் வச்சு முடிச்சிருக்கலாம். அது பெரிய லென்த்தியாக 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஓடக்கூடியது தேட்டரில் கொஞ்சம் எல்லாத்துக்கும் வெறுப்பு ஏற்றுற மாதிரி இருக்குது. இது மாதிரி போய்கிட்டு இருக்கப்போ தான் இடைவெளிக்கு அப்புறம் ஒரு 10 to 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கதைக்குள்ளே கொண்டு போகிறாரு. ஜெய் ஒரு பாக்ஸரை வீழ்த்தணும் அப்படின்றதுக்காண்டி கதைக்குள்ளே கொண்டு போகிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த படத்தோட கதையை சூடு பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த படத்தில் நடித்தவங்களை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஜெய் அவரால் என்ன முடியுமோ இந்த படத்துக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. 6 பேக் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு 6 பேக் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தேவையில்லைன்னு தான் தோணுது. இருந்தாலும் அவர் கடின உழைச்சு 6 பேக் ட்ரை பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஒரே ஒரு சீன் மட்டும் தான் காமிக்கிறாரு. அவருடைய பழைய படங்களோட நடிப்போட கம்பேர் பண்ணுறப்ப இந்த படத்தில் கொஞ்சம் முதிர்ச்சியாக வந்திருக்குன்னு சொல்ல முடியும். வாழ்த்துக்கள் ஜெய். ஜெய்யோட நடிப்பும் கொஞ்சம் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லபடியாகவே தான் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஆண்ட்ரியா இந்த படத்தில் சோலோவாக நடிச்சிருக்காங்க. நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம இயக்குனர் சரவணன் அவங்களுக்கு கொடுத்துருக்க கதைக்களத்தில் நம்ம ஜெய்யும் 2 பேருக்குடைய உள்ள காதல் இதுகளை ரொம்பவும் நெருக்கமாகவும் காட்டாமல் ரொம்பவும் விலகலாகவும் காட்டாமல் ஓரளவுக்கு நார்மலாக காட்டினது அவங்க 2 பேர்த்துக்கும் இடையில் கெமிஸ்ட்ரி ஒழுங்காகவே ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி நமக்கு பார்க்குறப்ப தெரியுது. அதுதான். மற்றபடி ஆண்ட்ரியா அவங்களுக்கு கொடுத்துருக்கதை நல்லாவே நடித்து கொடுத்து போயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பாலா சரவணன் இந்த படத்தில் அவரோட காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகலைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் கொடுத்துருக்கதே சுமால் இதை தான் கொடுத்துருக்காரு. அது அந்தளவுக்கு ஜெய் கூட ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வர்ற மாதிரி பட கதையும் இல்லை, அவருக்கு கொடுக்கவும் இல்லை. அதனால கொடுத்துருக்க காமெடி பெரிய அளவில் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி தெரியல. இது பார்க்குறப்ப ஒரு மாதிரி சிரிப்பு வர்றாத மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. ஒரு சில இடத்துல மட்டும்தான் சிரிப்பு வருது. நெக்ஸ்ட்டு ஜெய்யோட அப்பாவை நடிச்சிருக்க அழகு பெருமாள் நல்லாவே நடிச்சிருக்காரு. ஒரு அப்பா என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் நடிக்கணுமோ அந்த மாதிரியான மாடுலேஷன் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காரு. அவரோட டைலாக்ஸும் இந்த படத்தில் நல்லாவே வந்திருக்கு. ஏன்னா இந்த படத்தில் மெயினாக நான் பாசிட்டிவாக ரொம்ப ஃபீல் பண்ணது என்னென்னா, டைலாக்ஸ் தான். படம் ஃபுல்லாக வர்ற டைலாக்ஸு எல்லாமே நல்லபடியாக வந்திருக்கு. அதுதான் இந்த படத்தில் இன்னொரு பெரிய பாசிட்டிவ்னு சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு 2 சீனில் எதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரோட நல்லா காதலை சொல்லுங்க ஜி அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அது இந்த படத்துலேயே ஒரு 2 சீனுக்கு வர்றாரு. 2 சீனுக்கு வர்றது அவர் கொடுத்துருக்க டைலாக்ஸு எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. அவர் பார்க்குறப்ப கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு படத்தில். ஆக மொத்தத்தில் இந்த வலியவன் படம் ஃபேமிலியோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். எந்த ஒரு வல்காரிட்டி எதுவுமே இல்லாமல் படம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை மையப்படுத்தி எடுக்கக்கூடிய ஒரு படம் தான். லாஸ்ட்டு ஒரு 30 நிமிடத்துக்காண்டி இந்த படத்தை எல்லாருமே தேட்டரில் போய் ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். அந்தளவுக்கு கேவலமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஒரு நல்ல கதையை தான் கொடுத்துருக்காருன்னு சொல்ல முடியும். எல்லாரும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணிடுவாங்க. என்னுடைய விமர்சனங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கவும். மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர் மற்றும் சமூக இணையதளங்களில் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.